வணக்கம். இப்போ வந்து பருப்பு வெஜிடபிள் வடை செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிடுறேன். வடை செய்ய இந்த மாவு பார்த்தீங்களா வந்து இதில் என்னென்னா கடலை பருப்பு வந்து 1 டம்ளர், அதுக்கப்புறம் துவரம் பருப்பு ஒரு 1/2 டம்ளர், 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. இது நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கொஞ்சம் மசிய அரைச்சிருக்கேன். இது என்கிட்ட வெஜிடபிள் கூட போடுறதுனால கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தட்டி போடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன். அதை வந்து உப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இதில் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம், அதோட பொடியாக நறுக்கின கேரட்டு, பொடியாக நறுக்கின கோஸு நல்லா நைஸாக பொடியாக நறுக்கிடணும். அப்போ தான் வந்து நம்ம தட்டி போடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இடித்தது 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு சின்ன பச்சை மிளகா, தேங்காய் துருவல் ஒரு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் சோம்பு பாருங்கள் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். உங்கள்கிட்ட வெஜிடபிள் போடுறதுனால கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம். ஃபஸ்ட்டு வந்து மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுறேன். உப்பு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி வடை சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டைலிஷாக நம்ம எந்த சாப்பாட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சாம்பார், ரசம் எதாக இருந்தாலுமே வடை வந்து உங்களுக்கு நல்லா டக்குன்னு உள்ளே போயிடும் சாப்பாடு. அதனால வந்து வடை செய்கிறது எப்பயும் வழக்கம் நம்ம இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. அதே போல் நீங்கள் வந்து இந்த வெஜிடபிளை வச்சு வடை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த கோஸு இதெல்லாம் வந்து கிடைக்கலன்னா கூட நீங்கள் வீட்டில் இருக்கிறது எது உங்களுக்கு வெஜிடபிள் போடுறேன்னு நினச்சிங்களோ, பீன்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி, இதெல்லாம் நீங்கள் அது கிடைக்கிறப்ப நீங்கள் வாங்கி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் டேஸ்ட்டு காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த கையில் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா கரெக்டாக சேரும். நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்துச்சு. லெவலும் வந்து தண்ணி லெவல் வந்து கரெக்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப குழ குழன்னு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வடையில் வந்து ரொம்ப எண்ணெய் தெரியும், எண்ணெய் குடிக்கும் ரொம்ப. அதனால வந்து நீங்கள் மீடியமாக அந்த வடை தட்டுற அளவுக்கு கரெக்டாக பதத்தோட நீங்கள் வந்து அந்த மாவை வந்து அரைச்சிக்கணும். அப்போ நம்ம இந்த வெஜிடபிள்லாம் போட்டு பிசையும் போது பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். உங்களுக்கு கையில் தட்டுறதுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து வாழையில வச்சு, இல்லைன்னா வந்து இது பால் கவர் இந்த மாதிரிலாம் எண்ணெய் தடவிட்டு அதில் தட்டி போட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும். நல்லா மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மீடியம் சைஸில் தட்டுறேன்.
நல்லா மெலிசா தட்டி போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். கொஞ்சம் மொத்தமாக தட்டினோம்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நடுவுலலாம் கொஞ்சம் மாவு தெரியும். நல்லா மெலிசா தட்டினீங்கன்னா நல்லா வெந்துடும். அளவுக்கு தட்டிட்டு லைட்டாக ஒரு ஓட்டை. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் சிம் பண்ணிடுவேன். இதே லெவலில் நீங்கள் கொஞ்சம் அப்படி தட்ட வரலன்னா நீங்கள் உள்ள கையில் தட்டும்போது கூட லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எப்பவுமே கையில் தட்டுறதா நல்லா வாட்டமாக இருக்கும். அது பழக பழக அந்த மாதிரி போடாதவங்களுக்கு பழக பழக கரெக்டாக வந்துடும். வந்து போட்டோன்னே கொஞ்சம் நல்லா சிவந்துருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுனால பாருங்கள் நல்லா சிவந்து வந்துருச்சு. கொஞ்சம் மீடியம் தீயில் வச்சுக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, அதுக்கு டேஸ்ட் வந்து மாறி போயிடும். பாருங்க, இதை எடுத்துறேன் நான். ரொம்ப வந்து எண்ணெய் காஞ்சதுனால கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு. மீடியம் இந்த லெவலில் எடுக்கணும். நீங்கள் வந்து இப்படியே வந்து உடனே தட்ட முடியலனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இப்போ தட்டும்போது எண்ணெய் வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் காஞ்சிட்டு இருக்காது. நல்லா சூப்பர் வாசனை வருது. இந்த கலரில் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் காஞ்சதுனால கொஞ்சம் கருப்பாக வந்துருச்சு. அதனால எண்ணெய் மீடியம் இதில் வச்சுட்டு நீங்கள் மெதுவாக தட்டிட்டு பொறுமையாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இது எதுக்கு 3 பருப்புன்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே அந்த கடலைப்பருப்பு மட்டும் போட்டு போட்டு நம்ம வந்து எப்போவுமே கடலைப்பருப்பு அது கூட தான் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம அடிக்கடி சுட்டுட்டு இருக்கோம். இதை வந்து கொஞ்சம் மாறுதலாக துவரம் பருப்பு அந்த பாசிப்பருப்பு இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் வரும். இந்த மாதிரி வெஜிடபிள் வச்சு நம்ம செய்யும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸாக சாப்பிட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வடைங்கள்லேயே இது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா அப்படியே தட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் குறகுறப்பாக தட்டினீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த வெஜிடபிள்லாம் போடுறப்ப கொஞ்சம் பிரிகிறதுக்கு கொஞ்சம் இது இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் நைஸ் ஆட்டிக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸ் ஆட்டினா தான் உங்களுக்கு வெஜ் இருக்கிறது தெரியல பாருங்கள். ரொம்ப பொடியாக அது செட் ஆகிடுச்சு, அப்படியே போய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால வந்து தெரியல. இல்லை கொஞ்சம் குறகுறப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரிஞ்சு எண்ணெயில் போயிடும், வேஸ்ட்டாக போகும். அதனால வந்து இந்த வெஜிடபிள் போட்டு செய்யும்போது கொஞ்சம் நைஸாக ஆட்டிக்கிங்க. இப்போ இடம் இருக்குது, இன்னும் 2 3 போட்டுடுறேன். இதை வந்து தட்டிட்டு நான் சொன்னாப்புல ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்படியே தடவிட்டு, இல்லைன்னா வந்து கொஞ்சம் அப்படியே அந்த அரிசி மாவு அதை வந்து அப்படியே லைட்டாக போட்டு விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா எடுத்து போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஒரே இதில் நமக்கு வெந்துடும். இப்போ நான் தட்டிகிட்டே காமிக்கிறதுனால பாருங்கள், இதில் ஒரு கொஞ்சம் அப்படியே கருகுனாப்பில் ஆகிடுச்சு. எண்ணெய் அங்கே காஞ்சிட்டு இருக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படி நீங்கள் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே சேர்ந்தாப்பில் போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். எண்ணெய் ஒரே இதில் கரெக்டாக காயும், கருகாது வடைங்க.
சரி, அது மட்டும் எடுத்துடுறேன். இது அப்புறம் போட்டுடலாம். இப்போ நம்ம கையில திருப்பும் போது கொஞ்சம் ஹைல இருந்தா பரவாயில்ல. நம்ம விட்டுட்டு அதை செய்யறப்பதான் வந்து கருகி போயிடும். நல்லா இதை வந்து நம்ம நைட்டு அந்த குழந்தைங்களுக்கு நைட் நேரம் இதெல்லாம் கூட நம்ம தாராளமா கொடுக்கலாம். ஒன்றும் பயம் இல்லை. என்கிட்ட நமக்கு வந்து எல்லாம் டைட்டிஷியன் ஆகிற அளவுக்கு தான் இதுல வந்து எல்லாம் போட்டிருக்கிறது. அதனால சோம்பு, மிளகு எல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா, மிளகு தூள் அதெல்லாம் வந்து நல்லா சீக்கிரமா செரிமானம் ஆயிடும். அதனால நீங்க தைரியமா கொடுக்கலாம். பருப்பும் நல்லா நைஸா அரைச்சதுனால சீக்கிரம் செரிமானம் ஆயிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸா நல்லா ஒரு 4 வடை சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க இந்த மாதிரி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் வடை. எப்பவுமே கடலப்பருப்பு வடை அப்படி சாப்பிட்டுட்டு நம்ம இருக்கும்போது இது வந்து வித்தியாசமா செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்டா சாப்பிடுவாங்க குழந்தைங்கலாம். அதனால வந்து இன்னும் ஒரு 2 வடை கூட எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஆனா வந்து வடையை நல்லா மெலிசா தட்டிடுங்க, அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா முருகலாவும் இருக்கும். நமக்கு குழந்தைங்கலாம் விரும்பி, நம்ம எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடலாம். இதுல வந்து வடைன்னு பாத்தீங்கன்னா இதுலயே நம்ம வந்து வடைகறி செய்யலாம். இந்த வடையிலேயே நம்ம எடுத்து இப்போ டக்குன்னு வடை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது அப்படியே துண்டு துண்டா பிச்சுட்டு தூளா நல்லா புட்டு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு என்ன பண்றீங்க, உப்பு மிளகாய் தூள் லைட்டா போட்டுருணும், ரொம்ப போடக்கூடாது. எங்கிட்ட நம்ம இதுலயே கொஞ்சம் காரெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சமா உப்பு மிளகாய் தூள் போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே இந்த வடைகள்லாம் அதில் போட்டுடணும். வடைகள்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, தேங்காய் இருக்கு பாருங்க, தேங்காவை வந்து தேங்காய் அதுக்கப்புறம் அதில் வந்து சோ சோம்பு வந்து நம்ம இதுலேயே சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமா சோம்பு வாசனையா இருக்கும் நல்லா, அப்போதான் அந்த வடைகறி வந்து நல்லா வாசனையா இருக்கும். அதில் வந்து சோம்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் கசகசா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அரைச்சி நல்லா மைய அரைச்சிடணும். நல்லா மைய அரைச்சிட்டு ஒரு கொதி ஊற்றி அந்த தேங்காய் ஊற்றி ஒரே ஒரு கொதி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். கொத்தமல்லி தூவிட்டு சூப்பரான வடைகறி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா வெஜிடபிள் வடைகறி ஆயிரும் அது நல்லா. இன்னும் சாதா வடைகறி வெறும் வடை போடுவாங்க, இது நம்மளுக்கு வந்து காய்கறிலாம் போட்டு நம்ம பண்ணுறதுனால அந்த மாதிரி செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றி இட்லி தோசை நம்ம பூரி ஆப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நாள் அங்கே உங்களுக்கு நான் வந்து இந்த வடைக்கறி இது செஞ்சு காமிக்கிறேன், வெஜிடபிள் வடைக்கறி. கொஞ்சம் மீடியம் தீயில வச்சு நல்லா பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா வருது பாருங்க வடை. நல்லா 2 பக்கமும் நல்லா வேகிறாப்புல மெதுவா வச்சு பொரிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா பிஞ்சு இது உடையாம கொள்ளாம நல்லா வரும் வடை. இல்லை, இந்த வடை சுடுறதுக்குலாம் கொஞ்சம் பொறுமை வேணும். ரொம்ப அவசரப்பட்டோம்னா ஒன்று தீஞ்சு போயிடும், இல்லைன்னா வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வராது. அதனால பொறுமையாக வடை வந்து பொறுமையாக செய்யணும். அப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுறேன், எல்லா வடையும் வெந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்க, நல்லா வாசனை கமக்குது. வெஜ் வடை நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து
நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன வாசனை வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்கலாம் வந்து கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.